இருசக்கர வாகனங்கள் சாலையை குறுக்கே கடத்தல். திடீரென்று சாலையில் புகுந்து நடுவே நின்று விடுவது சரியா? ஏற்கனவே வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும் போது குறுக்கே கடப்பது முறையற்ற செயல். நாம் மட்டும் தான் சாலையில் என்ற அறியாமை நினைப்பில் வாகனங்களை சாலையின் குறுக்கே இயக்குவது தவறு. பேருந்து வருவது தெளிவாக தெரிகிறது. பிறகு ஏன் உள்ளே நுழைய வேண்டும்? ஏற்கனவே அச்சாலையில் வரும் வாகனங்களை நின்று கவனித்து பாதுகாப்பை உறுதி செய்து அதன் பின் கடந்து செல்ல வேண்டும். இருசக்கர வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு. எந்த வாகனமும் புறப்பட்டவுடன் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லாது. ஏற்கனவே அச்சாலையில் வந்து கொண்டிருக்கும் வாகனங்கள் திடீரென்று நிற்க முடியாது. ஏற்கனவே அச்சாலையை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஓட்டுநர்களுக்கு இடையூறின்றி உங்களது ஓட்டும் செயல்பாடுகள் இருக்கட்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே நின்று இரண்டு பக்கமும் கவனித்து வாகனங்கள் ஏதும் வரவில்லை என்றால் சாலையை கடந்து செல்லுங்கள். சாலையில் சில மணித்துளிகள் பொறுமை என்பது உங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் காக்கும். வாழ்க சாலை பாதுகாப்புடன். சரியா? ஓகே நாங்கள் இப்போ சந்தைக்கு வந்திருக்கிறோம். பச்சை மிளகா வாங்குறதுக்கு 100 கிராம் எடுத்துருக்கோமே. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த 100 கிராம் பச்சை மிளகாயை எண்ணி பார்க்க போகிறோம். 2, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இது எவ்வளோ தம்பி? 180 ரூபா 20. ஒரு பச்சை மிளகாயின் விலை 9 ரூபா. இதுதான் இலங்கையின் பொருளாதாரம். இன்றைக்கு நான் கட்டாயம் வந்து இதை பார்க்கணும்னு பார்த்தேன். 9 ரூபா. இப்போ 10 மிளகாக்கண்டு வச்சிருந்தா 10 மிளகாக்கண்டுக்கும் 10 பேரை காவலுக்கு வச்சா நிறைய உழைக்கலாம். இதுதான் இலங்கை பொருளாதாரம். மிக மன வருத்தமான ஒரு விடயம். கத்தரிக்காய் 1/2 கிலோ 600 கிராம். 600 கிராம் 600 ரூபா. 500 ரூபா. 1 கிலோ 800 ரூபா. 800 ரூபா ஒரு ஆளுங்க ஒரு நாள் சம்பளம். ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு பெண் இந்த இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை 800 ரூபா கொடுத்தாங்க. நம்ம நல்ல வேலை 1000 ரூபா கொடுத்தாங்க. என்ன இதுதான் இலங்கை பொருளாதாரம். அங்கே இருந்து நாட்டில் இருந்து அங்கே இருந்து காசு அனுப்பிட்டு எப்படி முடியுதுன்னு கூட ஒரு உலக கேட்காதங்க. இப்படித்தான் முடியும். சரியோ? பழைய அந்த 10 ரூபாய்க்கு சாமான் பண்ண போய் 2 ரூபா மிச்சம் கொண்டு வர காலம் இல்லை. இப்போ வந்து 2000 கொண்டு போனாலும் 400 ரூபா சந்தைக்காரனுக்கு கடன் சொல்லிட்டு தான் போயிடணும். அப்போ தான் ஒரு 4 பிள்ளைக்கும் இல்லை 2 பிள்ளைக்கும் சமைச்சு சாப்பிடணும். வாங்குவோம். இனிமேல் அங்கே இருந்து காசு அனுப்பிக்க கேள்வி கேட்காம காசு அனுப்புங்க. ஓகே, நன்றி. ഒരു കാര്യമില്ല. 40 കൊല്ലം ഇങ്ങനെയാണ്. നമ്മൾ നിങ്ങളോട് പറയുന്നത് ജനങ്ങൾ സംഘടിക്കും ഞങ്ങൾ ഏത് ടൗണിലേക്കും വരും.